தனியார் பள்ளி மாணவர்களை தகாத வார்த்தைகளில் பேசிய சபாநாயகர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச உளவியல் மாநாட்டில் பேசிய சபாநாயகர் செல்வம் தனியார் பள்ளி மாணவர்களை சைக்கோ என கூறியது கண்டிக்கத்தக்கது என்று அன்பழகன் குறிப்பிட்டார். சபாநாயகர் தனது கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் இதற்காக பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அன்பழகன் வலியுறுத்தினார். உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவை? 100% வெற்றி தேவை. நான் எல்லா தனியார் பள்ளிகளையும் சொல்ல வரல. குறிப்பிட்ட பல முக்கியமான பல தனியார் பள்ளிகள் அப்படிதான் நடக்குது. இப்ப இதெல்லாம் தடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. நீங்க அதை செய்ய மாட்டேன்றீங்க. நீங்க செய்யாம ஒட்டுமொத்த தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகளும் சைக்கோ போல இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது எல்லாமே சைக்கோ போல இருக்கிறாங்கன்ற இந்த வார்த்தை தப்பான வார்த்தை இல்லையா? சைக்கோ என்ற கொலை செய்வான். சைக்கோ என்றவன் இதுல போவான், ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பான். சைக்கோ என்றவன் பெத்த தாய் கூட தெரியாது அவனுக்கு, கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட தெரியாது. சைக்கோ என்றவன் எதுவும் செய்வான், அவனுக்கு மனசுல என்ன படுதோ அதெல்லாம் செய்வான். அப்படிப்பட்ட பிள்ளைகளா அந்த தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள்? உனக்கு தைரியமா இருந்தா தனியார் பள்ளி இப்படிலாம் நடக்குதுன்னா அந்த பள்ளி நடத்தக்கூடிய தாளாளர் யாரு? நீ அவங்களுக்கு கேளு. ஏன் பிள்ளைங்களை பத்தி நீங்க இப்படி பேசுறீங்க? சபாநாயகர் என்ன 2 கொம்பா முளைஞ்சிக்குத? கொம்பு முளையில. சபாநாயகர் தன்னுடைய கடமையும் பொறுப்பையும் அவருக்கு என்ன தகுதி என்பதையும் உணர்ந்து பேசணும். முதல்ல உணராம அத்துமீறி பேசினா நாங்க எதிர்ப்போம்.